தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு, ஆலந்தலை, புன்னைக்காயல் உள்ளிட்ட 10 மீனவ கிராம மக்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் பணக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதி கிராம மக்கள் கடலில் இறங்கி மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அமளிநகர் கடற்கரை பகுதியில் அமைக்கப்படும் தூண்டில் வளைவு பாலத்தை சீரமைக்க வலியுறுத்தி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அமளிநகர் கடற்கரை பகுதியில் அமைக்கப்படும் தூண்டில் வளைவு பாலத்தை சீரமைக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 58 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் தூண்டில் பாலம் பயனற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக புகார் தெரிவித்து அந்த பகுதி மக்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்த் தூத்துக்குடியில் இருந்து இணைகிறார். வணக்கம் ஆனந்த். தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு உள்ளிட்ட கிராம மக்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த மீனவ கிராம மக்கள் தினமும் கடலுக்கு சென்று மீன்பிடித்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள அமளிநகர் பகுதியில் சுமார் 200க்கு மேற்பட்ட பைபர் படகுகள் உள்ளன. இதன் மூலம் அங்குள்ள பகுதி மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து செல்கின்றனர். ஆனால் இந்த கடற்கரை பகுதியில் மீனவர்களை நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 58 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது அமைக்கப்பட்டு வரும் இந்த தூண்டில் வளைவு பாலமானது கடலுக்கு இறங்கி மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 600 மீட்டர் நீளத்திற்கு அமைத்தால் மட்டுமே மீன்பிடிக்க பைவர் படகுகள் கடலுக்குள் இறங்க முடியும் என மீனவர்கள் பல நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுவரை தமிழக அரசும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மீனவ மக்கள் இன்று கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அறிவித்திருந்தனர். இதனையடுத்து இன்று திருச்செந்தூர் அருகே உள்ள பழைய காயல், புன்னக்காயல், சிங்கித்துறை, கொம்புத்துறை, வீரபாண்டியப்பட்டினம், ஜீவா நகர், அமளி நகர், ஆலந்தலை உள்ளிட்ட மீனவ கிராம மக்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனையடுத்து அனைத்து மீனவ கிராமங்களிலும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அமளிநகர் கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள், பெண்கள் உட்பட கடலுக்குள் இறங்கி கையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூண்டில் வளைவை சீரமைக்க கோரி 10 மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.